திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஆணையிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது எனவும் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோவில் நிர்வாகம், மதுரை மாவட்ட ஆட்சியர் சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை உறுதி செய்து 170 பக்க தீர்ப்பை அளித்தனர். கடவுள் வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் என்றார், அதனால் வெளிச்சம் உண்டாயிற்று எனும் பைபிள் வாசகத்தை குறிப்பிட்டு தீர்ப்பை வாசித்த நீதிபதிகள் மலை அடிவாரத்தில் இருந்து பக்தர்கள் வழிபடுவதற்காகவே கார்த்திகை தீப விழாவின் போது உயரமான இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதாக தெரிவித்தனர். பக்தர்களின் விருப்பங்களுக்கு இணங்க மறுப்பதற்கான எந்த நம்பகத்தகுந்த காரணமும் கோவில் நிர்வாகத்திடம் இல்லை என்றும், தீபத்தூண் சர்ச்சையில் இரு சமூகத்தினரிடையே அமைதியை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும் கூறிய நீதிபதிகள், இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் உறுதிப்பாடு இல்லாததால் அவை அவநம்பிக்கையை விரிவுபடுத்த மட்டுமே வழிவகுத்ததாக கூறினர். தீபம் ஏற்றும் உத்தரவை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் இரு சமூகங்களுக்கு இடையேயான வேறுபாட்டை போக்கும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்பது அரசின் கற்பனையான மிகைப்படுத்தப்பட்ட வாதம் என குறிப்பிட்டனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் எவை எவை என ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் அல்லது தர்கா தரப்பில் ஆகம சாஸ்திரங்கள் விளக்கு தூணில் தீபம் ஏற்றுவதை தடுப்பதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறிவிட்டதாகவும் கூறினர். தமிழ் மாதமான கார்த்திகை தீப திருவிழாவின் போது கோயில் நிர்வாகம் மட்டுமே தங்கள் குழுவினர் மூலம் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும், பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள், தீர்ப்பை அமல்படுத்துவதன் மூலம் இனி விளக்கு மட்டுமே எரியும், எந்த சண்டையும் இருக்காது என நம்புவதாக கூறி வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். It is extremely unfortunate that the state government went in appeal against the honorable judge's order, clearly reflecting a bias against Hindu Dharam, against Sanatan Dharam, clearly reflecting an anti-Hindu mindset. அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. நீதியரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றியிருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும். தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான். யாரும் போய் கேட்கல, யாரோ ஒருத்தர் போய் கேட்டா அந்த ஒருத்தர் கேட்டதுக்காக வேண்டி நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தவறு.